பலம் இழந்த விஜய் அரசு என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், தமிழ்நாட்டு மக்கள் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை இடங்களை தரவில்லை. கூடுதலாக அதிக இடம் பெற்ற கட்சியான தாவேக இப்போது பல்வேறு கட்சிகளிடம் இருந்து இடங்களை கடன் வாங்கி ஆட்சி அமைத்துள்ளது. இவர்கள் யாரும் தேர்தலுக்கு முன்னதாக தாவேகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தவர்களும் அல்ல. விஜயை முதலமைச்சராக்குவதற்காக வாக்குகளை பெற்ற கட்சிகளும் அல்ல என தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் விலை போய்விட்டது என்று உளறினார் விஜய். தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிதான் முதலில் விஜயை ஆதரித்தது. திமுக வைத்திருக்கும் கல்லாப்பிட்டி கட்சிகள் என்று மற்ற கூட்டணி கட்சிகளை கிண்டலடித்தார் விஜய். அவர்களும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தங்களது ஆதரவை தந்தார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகும் அமைச்சரவைக்குள் போய்விட்டது. இவற்றை மொத்தமாக சேர்த்தால் 119 உறுப்பினர்கள் ஆதரவை கொண்டதுதான் விஜய் ஆட்சி. அதாவது ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை என்பது 118. அதைவிட ஒன்றே ஒன்றுதான் கூடுதலாக இருக்கிறது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. அமைச்சர் பதவி தருகிறேன், வாரிய தலைவர் பதவிகள் தருகிறேன் என்று அதிமுகவினருக்கு ஆசை வார்த்தை கூறினார் விஜய். அந்த அடிப்படையில் 25 பேரின் ஆதரவை தனக்கு பெற்றார். பெரும்பான்மையை நிரூபிக்கும் நாளன்று இந்த 25 பேரும் விஜய் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதன் மூலமாக தனக்கு 144 உறுப்பினர் ஆதரவு இருப்பதைப் போல விஜய் காட்டிக்கொண்டார். இது நியாயமான ஆதரவு இல்லை, அறமற்ற ஆதரவு ஆகும் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. அதிமுகவின் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தால் அவர்கள் 25 பேர் பதவியும் பறிக்கப்படும். அதனால் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடாவையே அங்கீகரிக்காமல் வைத்திருந்தார் பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரன். இதைவிட மக்களாட்சிக்கும் சபை மரபுகளுக்கும் மாறான செயல் இருக்க முடியாது. கொறடாவையே யார் என்று அங்கீகரிக்காமல்தான் வாக்கெடுப்பை நடத்தினார் பேரவைத் தலைவர். இதுவே அவர்களது உள்நோக்கத்தை காட்டியது. அப்படி அவர்கள் வாக்களித்து இருந்தாலும் கொறடா உத்தரவை மீறி மாறாக வாக்களித்தால் கட்சித்தாவல் சட்டப்படி அவர்களது பதவிகள் பறிக்கப்படும். அதை தெரிந்துதான் 25 பேரில் 5 பேர் நீங்களாக மற்றவர்கள் அனைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அவரோடு சேர்ந்து விட்டார்கள். அதாவது தாவேக ஆட்சி அமைய வாக்களித்த 20 பேர் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இது விஜய்க்கு விழுந்துள்ள பெரிய அடியாகும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. குதிரை பேரங்கள், சதி செயல்கள் மூலமாக அதிமுகவை உடைத்து தனது ஆட்சிக்கு பலத்தை ஏற்றிக்கொள்ள நினைத்த விஜயின் கெட்ட எண்ணம் தோல்வியை தழுவியிருக்கிறது. தனது ஆட்சிக்கு 119 உறுப்பினர் ஆதரவு இருக்கும் நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்களை பதவி விலக வைத்தது விஜயின் இன்னொரு சதிச்செயல். பிற கட்சி எம்எல்ஏக்களை பதவி விலக வைத்து தாவேகாவில் இணைப்பதுதான் குதிரை பேரமாகும். ஏற்கனவே அமமுகவைச் சேர்ந்த எம்எல்ஏ குதிரை பேரம் மூலமாக சேர்க்கப்பட்டுள்ளார். தூய சக்தி விஜய் மீது அடிக்கும் துர்நாற்றம் இவை. இவர்களை ராஜினாமா செய்ய சொல்வாராம். இடைத்தேர்தலில் அவர்களே வெற்றி பெறுவார்களாம். கற்பனை உலகத்தில் மிதக்கிறார் விஜய். இது என்ன சினிமாவா? மக்களை முட்டாள்களாக நினைத்துக் கொள்கிறார். ஒரு தடவை ஏமாந்த மக்கள் மறுதடவை ஏமாற மாட்டார்கள் என்பதை விஜய் உணரும் காலம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தகுதி நீக்கம் கோரும் மனு நிலுவையில் உள்ள நிலையில் எம்எல்ஏக்களின் பதவி விலகலை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் ஏற்றுக்கொண்டது சரியல்ல. சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை சட்டமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்ய அந்த கட்சியின் கொறடா பேரவைத் தலைவருக்கு கடிதம் கொடுத்த பிறகு அந்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவராகவே கருதப்படுகிறார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டவருக்கு பதவியே இல்லாத போது பதவி விலக முடியாது. 10ஆம் வகுப்பில் தோற்ற ஒருவர் 9ஆம் வகுப்போடு டிசி கேட்பதைப் போல இருக்கிறது என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. கட்சி மாறுகிறவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டுமல்ல, வேறு எந்த பதவியில் இருந்தாலும் அதையும் பறிக்கலாம் என்று அரசியல் சட்ட மறு ஆய்வு தேசிய ஆணையம் பரிந்துரைத்து இருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு போடப்பட்டால் இறுதி தீர்ப்பு வரும் வரை இடைத்தேர்தல் நடப்பதே தள்ளி போகும். விஜய் நினைப்பதைப் போல இடைத்தேர்தல்கள் வந்துவிடாது.
அதிமுகவில் போட்டியிட்டவர்களை விலக வைத்து அவர்களை தாவேக்க சார்பில் வெற்றி பெற வைப்பது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். இந்த கதை டிஸ்கஷன் அரசியலில் நடக்காது என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளை சேர்த்தல், அமைச்சர் பதவிகள் கொடுத்தல், அதிமுகவை உடைத்தல், அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக வைத்தல், அமமுக உறுப்பினரை பிரித்தல், இப்படி பல செயல்களால்தான் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடிந்துள்ளதே தவிர மக்களின் முழுமையான ஆதரவால் அல்ல என தெளிவுபடுத்தியுள்ள முரசொலி நாளேடு, மொத்தத்தில் 144 பலத்தை சபையில் காட்டிய விஜய் இன்று அதனை இழந்து நிற்பதாக தெரிவித்துள்ளது. விஜய் டெல்லி சென்றுள்ள நிலையில் இந்த சரிவு தொடங்கியிருக்கிறது. இன்றைய பலம் 119 தான். அதாவது பெரும்பான்மை எண்ணிக்கையை விட ஒன்றே ஒன்றுதான் அதிகம் என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.